இந்த ரோட்ல தான் அந்த ப்ராப்பர்ட்டி சொன்னங்க. இது எல்லா சைடும் ரோடு பிரியும். அங்கதான் நமக்கு இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா சென்னை போயிடும். இது வந்து வந்தவாசியில் இருக்க ப்ராப்பர்ட்டிங்க. நான் உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்ன்றக்க காமிக்கிறேங்க. இதை பாருங்க, போர்டெல்லாம் போட்டுருக்கு பாருங்க. இதை பாருங்க, இங்கதான் நம்மகிட்ட 45 ஏக்கரும் வச்சிருக்கிறோம். ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கோம், ஃபார்ம் ஹவுஸும் வச்சிருக்கோம். 5 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் இதாங்க பாருங்க. பஸ் வருது பாருங்க, வேலூருக்குலாம் கூட பஸ் அங்கிருந்து வருது பாருங்க. பார்த்தீங்களா, வேலூர் வண்டி தான் இருக்கு. இதான் அந்த ஜங்ஷன். ஜங்ஷனுங்க, அந்த ஜங்ஷன் காமிக்கிற மாதிரி. இதுதான் அந்த காஞ்சிபுரம் போகிற ரோடு. ரோடு ஜங்ஷனில் தான். இதுலேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர் தான். நம்ம அது 45 ஏக்கரும் இருக்குது. இந்த பாருங்கள், வேலூர் டு ஆர்னி ரோடுன்னு வந்து பாருங்கள். பஸ்லாம் இருக்கும். அந்த ரோட்டில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிலேருந்து உள்ளே இருக்குங்க. 45 ஏக்கர் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸும் வச்சுருக்கோம். இந்த பாருங்க, அவ்வளோ பஸ் வருது பாருங்க. இது காஞ்சிபுரம் போகிற செய்யார் டு காஞ்சிபுரம் ரோடு. இது இங்கே தான் நம்மகிட்ட 45 ஏக்கரும் வச்சுருக்கோம். ஒரு 5 ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸும் வச்சுருக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பையர் தான் சொல்லுங்கள், பேசலாங்க. இது ஜங்ஷனுங்க. இது கூட வந்தவாசி மெயின் உள்ளே போயிடுங்க. இது கூட செய்யார் டு காஞ்சிபுரம் ரோடு. இந்த ரோடு ஒரு புது பைபாஸுங்க. இது ஆர்னி ரோடுங்க. ஏன் நம்ம வந்து ஒவ்வொரு சொத்தும் நம்ம மாதிரி காமிக்கிறோம்னா, அப்போ தான் தெரியும் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது ரோடுன்றது தெரியுன்றதுக்காக தான் காமிக்கிறோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் பாதி என்ஆர்ஐ கஸ்டமர் வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் எதுவுமே அனுப்புகிறோம். ஏன்னா இந்த ரோட்டில் கூட எப்போனாச்சும் அவங்க போயிருப்பாங்க. இந்த ரோட்லேருந்து அந்த ரோடு போதா தெரியணுன்றதுக்காக தான் நாம் ஒவ்வொரு அந்த சொத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்திலலாம் இதெல்லாம் இருக்குன்னு சுற்றி காமிக்கிறோம். சுற்றி காமிப்பது தெரியும்ல, யாராவது ஒருத்தருக்கு தெரியும்ல. நம்ம பார்க்குற சிலர் பார்ப்பாங்க, இந்த ஏரியா நம்ம ஆல்ரெடி போயிருக்கல, இது பரிச்சயமான ஏரியான்னு தெரியும். இந்த சைடு நம்ம ஆல்ரெடி எப்பயோ போயிருக்கோமே அப்படியும் புரியும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு ரோடுக்கும் காமிக்கணும். ஏன் இந்த சொத்து காமிக்கணும், ரோடு மட்டும் காமிக்கிறாங்க? ஃபஸ்ட்டு ரோடு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். இதுக்கு பக்கத்தில் இருக்குன்னா அப்போ நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தான் தெரியுன்றதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு சொத்துக்களும் ஒவ்வொரு போகிற ரீச் பண்ணுற இடமும் நம்ம காமிக்கிறோங்க. உங்கள் அமிர்தலிங்க ராஜேஷ், சொல்லுங்கள், பேசுவோம். இது எல்லாமே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் தான் ஓனருங்க. நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டி தான் கொடுங்க, விட்டு கொடுப்போம், வாங்கி கொடுப்போம். எந்த ஊருங்க இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல, எந்த டைப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கொடுக்கலாம். பையர்கள் நிறைய இருக்காங்க. விற்கிறதுக்கும் வச்சுருக்கோம், வாங்கிறதுக்கும் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஆள் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஏன் இந்த ஊரில் காமிக்கிறோம்னா, இப்போ ஆல்ரெடி 25 வருஷம் மாதிரி சொத்து வாங்க முடியாதுங்க இருப்பாங்களே. இப்போ அவங்க டெவலப் பண்ணாதான் சரி வாங்குவாங்கன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும் டார்கெட் பண்ணி காமிக்கிறோம். இந்த சைடு சொத்து வாங்குற யாரும் வாங்குவாங்க, தென் மாவட்டத்துக்காரங்க வாங்க மாட்டாங்க. இந்த சைடு வேலூர், இந்த காஞ்சிபுரம் அவங்களாம் இப்படி வாங்குவாங்க. திருவண்ணாமலை போகிறவங்களாம் இப்படி வாங்குவாங்கன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்கள் இப்படி ஃபோட்டோ எடுத்து நம்ம காமிக்கிறோங்க. வீடியோ மூலிமாவும் நம்ம காமிக்கிறோம், ஃபோட்டோவும் நம்ம காமிக்கிறோங்க. தென் மாவட்டத்துக்கு அந்த சைடு ரோடுக்கு சரியாக சொத்து வச்சுருக்கோம். உத்தரமேர் ரோட்டில் ஒரு 4.5 ஏக்கர் வருதுன்னு போய் விசிட் பண்ணல. நம்ம செங்கல்பட்டு டு மாமல்லூர் கூட்டு வரைக்கும் இருக்குது. ஆல்ரெடி 325 ஏக்கர் வேறு ஒருத்தர் வாங்கிட்டாங்க. என்னுடைய கஸ்டமர் ப்ராப்பர்ட்டி தான். வேறு ஒருத்தர் அவங்க லீடு அவங்க நம்ம கொடுக்க